இது என்னைய கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேர் பண்ணது யார் தேடுங்க இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிட்டு போதும் ரெண்டு கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு ரெண்டு கூட பண்ண அந்த விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவாப்பற்ற அயனார் கோயில் போய் அவரோட சொல்லுறதுல அது இல்லை. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர். இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல இது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன், அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காருவேன் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியாக தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேர் பண்ணது யார் தேடுங்க இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடுங்க போதும் ரெண்டு கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு ரெண்டு கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று, இதில் நடிகர் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். அப்புக்குட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேஷ் பாபா இருக்கட்டும், சமுத்திரம் சீக்கிரம் இணைவோம். கண்ணன் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லாரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம் ஜி சாருக்கு ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறது இல்லை, விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் ஒரு லைஃப்பில் ரெண்டு லைஃப் கொடுத்தாரு.